சிஎம் விஜய் அவர்களுடைய அம்மாவான ஷோபா அவர்கள் ரீசெண்டா த்ரிஷாட்ட கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நடிகை த்ரிஷா அவர்கள் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தொடர்பாக நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்க நிலையில இந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஷோபா அவர்கள் த்ரிஷாவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. குறிப்பாக ஷோபா அவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அண்ட் மிகப்பெரிய கோபமும் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. த்ரிஷா கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, தயவு செஞ்சு என்னோட மகனோட வாழ்க்கையில் வராத, என் மகனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள், நீங்கள் ரெண்டு பேருமே பல வருடமாக தொடர்பில் இருக்கீங்க. அண்ட் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் வெளியில் இதை அப்படியே வேறு மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் நீங்கள் ரெண்டு பேருமே இதை கண்டுக்காமல் சகஜமாக இருந்தாலுமே நம்ம சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கவங்களே இதை தப்பாக நினைக்கும் போது இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ தான் சங்கீதா அவர்கள் மனசு மாதிரி கோர்ட்லேருந்து டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்தில் நீ இங்கே, அதுவும் குறிப்பாக அரசாங்க ரீதியாக நடைபெறக்கூடிய ஒரு இடத்துக்கு இப்படி கிளம்பி வந்தீங்கன்னா அவங்க மனசு எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவங்க டிவோர்ஸ் கொடுத்து அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்காங்க. இப்போ தான் அந்த கேஸை வாபஸ் வாங்கி மறுபடியும் சேரலாமாங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. இந்த மாதிரியான டைமில் நீ வந்தீங்கன்னா அது அவங்களுக்கு மேலும் கோவத்தை ஊட்டும். இதனால் மறுபடியும் அவங்க விஜய் கூட சேர்ந்து வாழாமல் போக நிலைமை கூட வரலாம். அண்ட் இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கு கிளம்பி வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயமா, இது பர்சனல் லைஃபோட மட்டுமே முடிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ப்ரொஃபஷனல் லைஃபையுமே அஃபெக்ட் பண்ணும். ஏற்கனவே நிறைய பேர் நீங்கள் வரதை விரும்பாமல் தான் இருக்காங்க. அப்படிங்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான இடத்துக்கு, அஃபிஷியலான இடத்துக்கு நீங்கள் வரும்போது அவரோட அரசியலுக்குமே இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும். ஸோ விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பர்சனலாகவும் சரி, ப்ரொஃபஷனலாகவும் சரி, அவர் கூட நீங்கள் வரதை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷோபா அவர்கள் த்ரிஷா கிட்ட பேசி இருந்திருக்காங்க. ஷோபா மேம் த்ரிஷா கிட்ட பேசினது 100க்கு 100 சரி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க வேறு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரியான டைமில் இவங்க இந்த மாதிரி கலந்துக்கிறது அப்படிங்கிறது சங்கீதா மேம்க்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாகும். இதனால் அவங்க கண்டிப்பாக விஜய் சாரை விட்டு மறுபடியும் தள்ளி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நிறைய டிவிகே ரசிகர்கள், டிவிகே தொண்டர்களுக்கே இவங்க இந்த மாதிரி அஃபிஷியலான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, நிறைய நேரில் போய் பார்க்குறது அப்படிங்கிறது கோபத்தை ஏற்படுத்துது. அண்ட் நமக்கே அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ஆப்பனண்ட்டாக இருக்கவங்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். இதனால் அவரோட அரசியல் களத்துக்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறவும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து தான் ஷோபா மேம் இந்த ஒரு விஷயத்தை த்ரிஷா அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஷோபா மேமோட வார்த்தையை கேட்டு இதுக்கப்புறம் த்ரிஷா அவர்கள் இது மாதிரி கலந்துக்காமல் இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.